வணக்கம். அப்போ இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்டீஃபன் கோவி அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ஆத்தர் இருக்கார். அவர் எழுதின புக்கு தான் இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள் அப்படிங்கிறது. அது உலகம் பூராவும் ரொம்ப ரொம்ப அருமையான புக்குங்கிறதுனால, பல லட்சக்கணக்கான புக்கு பிரதிகள் வித்து போச்சு. அது இப்போ சிபிஎஸ்இ சிலபஸில் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸில் அதையே கொண்டு வந்துட்டாங்க. சிலபஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ அருமையான புக்கை பற்றி நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் சிலபஸில் இருக்குது இல்லைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பிபிஏ, எம்பிஏ அனைவரும் பிகாம் எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரே ஒரு ஹேபிட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹேபிட் என்றால் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி அந்த ஒரே ஒரு ஹேபிட் பி ப்ரோஆக்டிவ். இது ப்ரோஆக்டிவ்னா என்ன, இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு உண்மையாக நடந்த சம்பவம், இதை பற்றி தான் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேபிட்டுக்கெலாம் வரும். அவர் கையில், அதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதர் கையில் 18,000 ரூபா தான் இருந்தது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தார் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து. அவரோட சொந்த ஊர் கடலூர். அந்த ஊரில் அவர் கிடுகிடுன்னு ஒரு மிஷின் வாங்கினார். ஒரு ஷாம்புவை தயாரித்தார். ஷாம்புவை தயாரிச்சுட்டு சுற்றி விட்டார கிராமத்துக்கு போய் ஒரு வேனில் ஒரு லவுட் ஸ்பீக்கர் மாதிரி, அந்த காலத்துலாம் 35 வருஷம் முன்னாடிலாம் லவுட் ஸ்பீக்கர்னு ஒன்று இருக்கும். அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், இதை நீங்கள் சினிமா தியேட்டருக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை. இப்போது ஒரு பையனுக்கு அங்கே இருக்கிற ஒரு சின்ன குட்டி பையனை பார்த்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த ஷாம்பு போட்டு நாங்கள் குளிப்பாட்டி விட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அந்த ஷாம்புவை போட்டு குளிப்பாட்டி விட்டு அதே ஒரு ஸ்டில்லாக எடுத்து அந்த ஸ்டில்லை அந்த காலத்தில் இந்த ரஜினிகாந்த் சினிமாலாம் எல்லா தியேட்டர்லேயும் போட்டார். அந்த ஸ்டில்லை அந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அவர் பண்ணார். ஆனால் எத்தனை கிராமத்துக்கும் கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்துட்டார். இந்த குட்டி குட்டி பொட்டி கடையில் சேர்த்த அப்புறம் என்ன சொன்னார், இப்போ எனக்கு பணம் வேண்டாம், இது விற்ற அப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றார். அந்த ஷாம்புக்கு பேர் தான் சிக் ஷாம்பு. கொஞ்ச நாள் கழித்து அது எக்கச்சக்கமான சேல்ஸ் ஆகி அப்புறம் ஒரு அருமையான ஒரு ஐடியா பண்ணார். 5 பேக்கெட் நீங்கள் எம்டியாக கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது சிக் ஷாம்பு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். ஒரு சாதாரண நிலைமையில் வெறும் 18,000 ரூபா கையில் பணத்தை வச்சுக்கிட்டு தொடங்கின தொழில் தான் இன்றைக்கி 2,000 கோடி ரூபாயை தாண்டி ஒரு மாபெரும் மனிதராக இன்று நம் சென்னையில் இருக்கும் ஒரு பெரிய தொழிலதிபர். அவருடைய பேர் சி.கே. ரங்கநாதன். அவருடைய கம்பெனியோட பேர் தான் கெவின் கேர். இன்று வரையில் அது பயங்கரமாக ஹிந்துஸ்தான் யூனிலிவருங்கிற கம்பெனிக்கு போட்டி போட்டுக்கிட்டு இந்த சிக் ஷாம்புவை இந்தியா பூரா கொண்டு வந்துட்டாங்க, விற்கிறாங்க. ஆனால் அதில் நார்த் இந்தியாவில் அது இன்னொன்று விற்கிறாங்க, நைல் ஷாம்புன்னு, இண்டிகா ஹேர் டைன்னு விற்கிறாங்க. ருசியாக இருக்க அத்தனை ப்ராடக்ட்டு ஊறுகாயிலையும் வாங்கிட்டாங்க. ருச்சி ஊறுகான்னு ஒன்று இருக்குது, அதுவும் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அருமையான ஒரு ப்ராடக்டை பண்ணி பல ப்ராடக்டை பண்ணி விற்று இன்றைக்கி 2,000 கோடி ரூபாய்க்கு மேலே போயிட்டாங்க. இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் வரலாம். இந்த அவருடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களுக்கும் அவர் இவ்வளவு பெரிய தொழிலதிபர் ஆனதற்கும் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஒரு பி ப்ரோஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஹேபிட் அப்படின்னா என்ன? ஹேபிட் என்பது தமிழில் பழக்கம் என்று சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறார் ஸ்டீஃபன் கோவி, இது மூன்றுமே இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? 3 சேர்ந்தது. ஒன்று நாலேஜ், இன்னொன்று ஸ்கில், இன்னொன்று டிசைர். ஃபஸ்ட்டு நாலேஜ்னால் என்ன? வாட் டு டூ அண்ட் ஒய் டு டூ. நாம் எதை செய்ய வேண்டும், ஒய் எதற்காக செய்ய வேண்டும், இதுதான் வாட் டு டூ அண்ட் ஒய் டு டூ. ஸ்கில்னா ஹவு டு டூ, எப்படி செய்ய வேண்டும். அடுத்தது டிசைர், எதற்காக செய்ய வேண்டும், ஒய் ஷுட் ஐ
டூ திஸ். அதாவது இதை நான் செய்வதற்கு ஒரு உந்துதல், மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. இது 3 சேர்ந்தது தான் இந்த ஹேபிட். இந்த ஹேபிட்டில் ஃபஸ்ட்டு ஹேபிட் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த புக்கே ரொம்ப அருமையான புக்கு. நீங்கள் மெட்ராஸ்க்கோ எந்த ஊருக்கு போனாலும் பேமெண்ட்டு வெறும் 50 ரூபா 60 ரூபாய்க்கு கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் கேள்விப்படுறதுனால தயவு செஞ்சு இப்போ புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப அருமையான புக்கு. தமிழ்லையும் வந்திருக்கு. இல்லத்தரசிகள் எல்லாரும் படிக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான புக்கு இது. 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, எம்பிஏ எல்லாரும் படிக்கணும். ஏன்னா அது ரொம்ப அருமையான புக்கு. எந்த கம்பெனிக்கு போனாலும் இதை பற்றி இன்னும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் பல கம்பெனிஸில் 5 நாள் ப்ரோக்ராம்லாம் செய்கிறாங்க. அதுவும் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுற ஒரே டாபிக் என்னென்னா இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். இப்போ ஹேபிட்னா என்னன்னு சொல்லிட்டோம். 3 சேர்ந்தது, நாலேஜ், ஸ்கில்லு, டிசைர். இது 3 சேர்ந்தது தான். இது 3 இருந்தால் தான் நமக்கு ஹேபிட் வரும். ஹேபிட்னா நல்ல ஹேபிட் மட்டும்தான் இருக்கணும். எப்போ பாரு தூங்கிட்டு இருக்கிறது நல்ல ஹேபிட் கிடையாது. எப்போ பாரு சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்ல ஹேபிட். அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ அடுத்தது இந்த பீயிங் ப்ரோஆக்டிவ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, த பவர் டு சூஸ். அதாவது நம்ம மனிதனுக்கு மட்டும்தான் மிருகங்களை விட பவர் டு சூஸ், நம்ம என்ன செய்யணுங்கிறத முடிவு செய்யக்கூடிய திறமை, அபிலிட்டி இருக்கின்றது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், பி ப்ரோஆக்டிவ். இதுக்கும் ரியாக்டிவ் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா எக்கச்சக்கமான வித்தியாசம். ரியாக்டிவ்ங்கிறது என்னென்னா, ஒரு மனிதன் இருப்பார், அவர் எதை கேட்டாலும் ஐயோ என்னோடய பாஸ் சரியில்லை, எங்கள் வீட்டில் நிலைமை சரியில்லை, இல்லாட்டா எதுவுமே சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை, அரசியல் கட்சி சரியில்லை, ரோடு சரியில்லை, குடிக்கிற தண்ணி சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்போ பாரு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் தான் நெகட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. நம்மளை அறியாமையே நம்ம இதில் மாட்டிக்கிட்டோம். நிறைய பேர் அதை மாட்டிக்கிட்டோம். தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இன்னும் ஒரு பெரிய சாபக்கேடு இருக்குது, இந்த ஜோசியம். இந்த ஜோசியத்தை நம்பிக்கிட்டு எக்கச்சக்கமான பேர் என்ன பண்ணுறாங்க, ராகு சரியில்லை, கேது சரியில்லை, எனக்கு ஏழகன் நாட்டு சனி, பத்திர நாட்டு சனின்னு கதையாக ரீல் விடுவாங்க. அவங்க அத்தனையும் போய் உதாரணத்துக்கு இந்த இதை எடுத்துக்கிறாங்க, இந்த என்னது அது, இந்த ஓலைச்சுவடி, அதை பார்த்து நாங்கள் ஜோசியம் சொல்கிறாங்க. நீங்கள் 3 இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 விதமாக சொல்லுவாங்க. ஒரே இடத்துல ஒரே மாதிரி நீங்கள் ஓலைச்சுவடின்னு 3 ஒரே மாதிரி தானே இருக்கணும், கிடையாது, வெவ்வேறு கதை விடுவாங்க. ஸோ இதுதான் ஜோசியம். இந்த மாதிரி இல்லாட்டா அனாவசியமாக மிக மிக ரொம்ப ஆழ்ந்த நிலையில் ஆன்மீகம், அதுவும் தப்பு. 24 மணி நேரம் அந்த பூஜை, இந்த பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜைன்னா நீங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போய்டுறது மக்களுக்கு. எதை செய்ய வேண்டும் என்பது ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ். இதை செய்யாமல் விட்டு விடுவார்கள். அதுதான் நெகட்டிவிட்டி. இந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேரை நீங்கள் சுற்றி வட்டாரத்தில் பார்க்கலாம். அவங்க தான் நம்மளுக்கு ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஸ்டிமுலஸ்னால் என்னென்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தோன்றக்கூடிய ஒரு எண்ணமோ இல்லாட்டா ஒரு தாட் பேட்டர்ன் சொல்லுவாங்க, எல்லாமே ஸ்டிமுலஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி ரியாக்ட் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். ரியாக்ட்னா என்ன அர்த்தம், நாம் இதற்கு ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம் எப்படி இதை எடுத்துக்கொள்ள போகிறோம் என்பது தான் இந்த புக்கோட சாராம்சம். எக்கச்சக்கமான ஹேபிட்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு ஹேபிட் தான் இந்த ப்ரோஆக்டிவ். இதை மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இப்போ ப்ரோஆக்டிவ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் லைஃப். ரொம்ப சிம்பிள். திருப்பியும் சொல்கிறேன், ப்ரோஆக்டிவிட்டி மீன்ஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் லைஃப். நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த கதைக்கு வாங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த திரு சி.கே. ரங்கநாதன் அவர்கள் செய்த சாதனையை பற்றியும் நான் நினைத்து பார்க்கலாம். ஐயோ, என் கையில் வெறும் 18 தான் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி மற்ற பெரிய இந்துஸ்தானில் இருக்கிற மாதிரி பெரிய கம்பெனியோட சண்டை போட்டு முன்னுக்கு வருது அப்படின்னு நினச்சா ஒரு வேலையும் செய்ய முடியாது. இதுக்கு தான் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன்னு சொல்கிறாங்க. எல்லா மனிதனுக்கும் இது தேவை. க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன்னா, ஃபஸ்ட்டு க்ரியேட்டிவிட்டினா என்ன? க்ரியேட்டிவிட்டினா யாருமே செய்யாமல் இருக்கும் ஒரு செயலை பற்றி சிந்திப்பது, அதை பற்றி நினைப்பது. இதை நினச்சி அந்த ப்ராசஸ் ஆஃப் ஐடியா ஃபார்முலேஷன் அபவுட் சம்திங் விச் ஹஸ் நாட் பீன் டன் சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்றை பற்றி ஒரு ஐடியா,
அடுத்தது இன்னோவேஷன்னா அந்த ஐடியாவை ஒழுங்காக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பேர் தான் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன். உதாரணத்துக்கு ரூ. 100 காஃபி குடிக்கிறவங்க இல்லை 50 60 குடிக்கிற காஃபி ஷாப்லாம் வந்தாச்சு. எதுக்காக அது வந்தது? ரூ. 60 காஃபி குடித்தா கூட அந்த இடத்துல உட்காந்து நிம்மதியாக இது பண்ணலாம். லைட் மியூசிக் ஏதாவது இருக்கும் கொஞ்சோண்டு, உட்காந்து நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பேசலாம், இல்லாட்டா வேறு ஏதாவது ஒரு சொந்த கதையெல்லாம் பற்றி ஜாலியாக பேசலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பேசலாம். அப்படின்னா அந்த ரூ. 60 கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நீடு, நம்மளுக்கு மனிதனுக்கு உண்டான நீடை அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு இன்னோவேஷன் பண்ணி அதை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம சுற்றி வட்டார அத்தனை விஷயத்துக்கும் இன்னோவேஷன் இல்லாமல் இருக்காது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னோவேஷன் அமைத்து கொண்டால் எல்லாமே சிறப்பாக முடியும். க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் முறையில் பல சங்கடங்கள் வரும். அதற்கு பல என்ன சொல்கிறது ஆப்ஸ்டக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பல பிரச்சனைகள் வரும். இதனால் நாம் முன்னேறவே முடியாது. அதற்கு தான் அவர் என்ன சொல்கிறார்? ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத ரெண்டாக பிரிக்கிறார். ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது? அந்த அபிலிட்டியை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய காரியங்களை எதை பற்றி நாம் செய்ய முடியுமோ அதை தான் அவர் வந்து சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு சொல்கிறார். சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்னா நம்ம ஹெல்த்தை பற்றி இதெல்லாம் பற்றி அதுவும் தேவை தான். ஆனால் அது மட்டுமே நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அதை பற்றியே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, இந்த சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறார். அதுலேயே நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஹேபிட்டுங்கிறது இங்கே ஒழுங்காக வராது. என்னெல்லாம் ஹேபிட், நல்ல ஹேபிட் நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த ப்ரோஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ஹேபிட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். அடுத்தது த கேன் டூ ஸ்பிரிட். செய்யும் காரியத்தை ஒரு காரியத்தை எடுத்து செய்தால் ஒழுங்காக செய்வது. மூன்றாவது ரிஃப்ளெக்ஷன் அண்ட் சார்ட் ஆஃப் கரெக்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி நாம் செஞ்சுட்டோமா, இதை செஞ்சு முடிச்சிட்டோமா அப்படிங்கிறத பற்றி. நாலாவது இதை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி. இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒரு 4 MBA ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா இன்றைக்கி வேறு வழியே இல்லை. இன்றைக்கி சைனா எவ்வளோ பெரிய காம்படிட்டர் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தான் திங்க் பண்ணணும். ஹேர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, அது ஒரு சைனீஸ் கம்பெனி. லினோவா அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. அந்த லினோவாங்கிறது IBMோட கம்ப்யூட்டர் பிஸ்னஸே வாங்கிட்டாங்க. இன்றைக்கி அவ்வளோ பெரிய நாடாக உருவாகிட்டு இருக்கு இந்த சைனா. இட்ஸ் அ மேஜர் த்ரெட் டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்க நாட்டுக்காரங்க சைனாவை கண்டு ரொம்ப பயப்படுறாங்க. எப்படி, எதுக்காக இப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் இருக்க முடியாது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க, எப்படி அதை இது பண்ணி முயற்சி பண்ணி பண்ணுறீங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை பயணமாக இருக்க போகுது. இதை வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் முன்னேற முடியும். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ப்ரோஆக்டிவ் அப்படின்னு பி ப்ரோஆக்டிவ்ங்கிறதுல அடங்கியிருக்கு. இதில் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆஃப் செல்ஃபும் இதுதான் சேர்ந்தது தான். நாம் எதை செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், வாட் ஆர் யுவர் கோல்ஸ் அண்ட் வாட் ஷுட் ஐ டூ டு கெட் தேர்னு அன்றைக்கே அந்த வீடியோவில் பேசிக்கிறதுக்கு இதுக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும். ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் ரிவ்யூ வந்து ஏதாவது லைப்ரரியில் பக்கத்தில் இருக்கும். அந்த லைப்ரரிக்கு போய் நீங்கள் படிக்கணும். இது செய்ய முடியுமா இல்லை முடியாதா. இந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது எப்போ வரும்னா அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தானே முடியும். ஸோ அந்த பெரிய ஏதாவது ஒரு கம்பெனியை பற்றி அவங்க எழுதியிருப்பாங்க ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவில். ஐயோ அது வந்து 10,000 இருக்குது சார், 15,000 இருக்குது சார்னு சொல்கிறது வேறு விஷயம். அதை எப்படி படிக்கலாங்கிறது இன்னொரு விஷயம். பிஸ்னஸ் டுடேங்கிற பத்திரிக்கையில் அது ஃபுல் ஆர்டிக்கிளே ஒரு நிறைய ஆர்டிக்கிள் வந்திருக்கு. சரி, அது 3,000 தானே ஆகுது. பிஸ்னஸ் டுடே வாங்கியாவது படிக்கலாமே. அதில் வந்து நிறையா விஷயங்கள் வருது. இந்தியாவில் என்னெல்லாம் நடக்கிறது, எப்படிலாம் நடக்கிறது, ஹவு இந்தியா இஸ் பிகமிங் அ சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டு எந்த நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் எப்படி வரப்போகிறாரு, அவர் என்ன கூட்டணி அமைக்க போகிறாரு, இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு அக்கப்போருன்னு சொல்லுவாங்க தமிழில். தேவையில்லாத விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தவிர உருப்படியான விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. யாரும் நம்மளுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய போகிறதில்ல. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இதை பல முறை நான் சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது ரொம்ப அவசியமாகின்றது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லத்தரசி இருக்காங்கன்னா குழந்தையை வளர்ப்பது எப்படிங்கிறது முடிவு எடுக்கக்கூடியது யார்? அவங்க தான். நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து எந்த அளவுக்கு மொபைலை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமோ அதை
மொபைல் யூஸ்னு சொல்லுவாங்க. மொபைலை வந்து கொண்டு போய் நீங்கள் ஒழிச்சு வைக்கிறதுனால பெரிய பிரச்சனை தான் வரும். ஆனால் மொபைலை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவர் வந்து நல்ல வழிக்கு வந்துடுவார். அது பையனாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் உங்களுடைய வழிக்கு வந்துடுவார். அதுதான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் செய்யும் சில செயல்கள் பின்னால் ரொம்ப அவருக்கு வாழ்க்கையில் நல்ல வழியை அமைச்சு கொடுப்பதற்கு நீங்கள் உங்கள் பங்கை செய்யணும். குவாலிட்டி டைம் அட் தி டைனிங் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் எல்லோரும் சேர்ந்து அந்த 1/2 மணி நேரம் டிவியை பார்க்காம, இல்லை வேறு இந்த மொபைலை பார்க்காம சாப்பிட்டுக்கிட்டு என்ன நடந்ததுங்கிறத பேசினாலே அந்த 1/2 மணி நேரம், அந்த 25 நிமிஷம் 1/2 மணி நேரம்ங்கிறது பெரிய விஷயம். எத்தனையோ குடும்பங்கள் இதை மட்டும்தான் செய்வாங்க. அப்போ ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய முக்கியமானது இருந்தாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க. டிவி பார்க்க மாட்டாங்க. இந்த 1/2 மணி நேரம் கரெக்டாக ரொம்ப சீரியஸாக எடுத்து செய்வாங்க. இதுதான் ப்ரோஆக்டிவ். பீயிங் ப்ரோஆக்டிவ்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாமே பொறுப்பு என்பதை உணர்ந்து கொண்டு நாம் சில செயல்களை செய்ய வேண்டும். சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு திறமையான பேச்சாளர், அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் பேச்சாளர் சொன்னால் ஏதாவது வாய்ப்பு வருமா? வரவே வராது. அதுக்குன்னு முயற்சி செய்யணும். அதுக்குன்னு 10 இடத்துக்கு போகணும். அடுத்து 10 பட்டிமன்றம் போகணும். அப்புறம் அதில் மற்றவங்க பேசாத சில விஷயங்களை பற்றி பேசணும். அப்போது தான் நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும். இப்போ கூட நம்ம பட்டிமன்ற பேச்சாளர்னு சொல்கிறோம். 2 பேர் வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் பெரிய ஹீரோ, சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் வந்து பாரதி பாஸ்கர், இன்னொரு மனிதர் வந்து ராஜா. இவங்க பேசுகிற 2 ஐட்டமும் ரொம்ப நகைச்சுவாக இருக்கும். அது ஒரு பக்கம். ஆனால் பேசுகிற விஷயமும் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள். அவர் இவர் பேசும்போது சரி, திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசும்போதும் சரி, நம்ம கற்றுக்கலாம். அதனால தானே இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டாங்க அவங்க. 2 பேரும் ரசிகர் மன்றம் அமைக்கும் வகையில் பெரியவங்க. சினிமாவில் வேறு கொஞ்சம் கொஞ்சம் நடிக்கிறார் திரு ராஜா அவர்கள். இதுதான் பீயிங் ப்ரோஆக்டிவ். எப்படின்னா அவங்க வந்து உடனே ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டாங்க. நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பாதையை அமைச்சுக்கிட்டாங்க. சி.கே. ரங்கநாதன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட பாதையை அமைச்சுக்கிட்டாங்க. நீங்கள் சுற்றி வட்டாரத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்து படித்து புரிஞ்சு கொண்டாலே உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். என்ன நடக்கிறது, எதுக்காக நடக்கிறது, இப்படிலாம் நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். உங்களுக்கு பெரிய லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. பெரிய அருமையான ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வர முடியும் அப்படிங்கிறது தான் இன்னையோட நிலைமை. ஆனால் அதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். The gap between an MBA of an ordinary university or a non-branded காலேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து லாயலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அது வந்து பிராண்டட் காலேஜ். நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, நீங்கள் ஐஐஎம் கிராஜுவேட் அளவுக்கு நீங்கள் வர முடியும். அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. உங்கள் நாலேஜை வளர்த்துக்கணும், உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கணும், உங்கள் நல்ல ஹேபிட்ஸை வளர்த்துக்கணும். இது 3மே எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ அவர் கரெக்டாக சொல்கிறார், தி இன்டர்செக்ஷன் பிட்வீன் நாலேஜ், ஸ்கில் அண்ட் டிசைர். இந்த டிசைர் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதாவது ஹிந்தியில் சொல்லுவாங்க தர்மே பைட் வந்தோம், அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். அது வராமல் இருப்பதற்கு ஒரே வழி என்னென்னா இதுதான். ஸோ பெற்றோர்களுக்கும் இது பொருந்தும், இல்லத்தரசிக்கும் பொருந்தும், சின்ன ஒரு 10 வயசு பையனுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். அதனால தான் இப்போ வந்து குழந்தைய வளர்ப்பதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ சம்மர் கேம்ப்பெல்லாம் நடத்துகிறாங்க. நிறைய சிட்டிஸில் சம்மர் கேம்ப்பெல்லாம் நடத்துகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட அவங்க கற்றுத்தராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முன்னேற்ற பாதையில் நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை நாமே தீர்மானித்து நம் வாழ்க்கைக்கு நாம் உத்தரவாதம் தேடுவது நம் கையில் மட்டும்தான் இருக்கின்றது, மற்றவர்கள் கையில் இல்லை என்பதுதான் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் லைஃப் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது என்னங்கிறது உங்களுக்கே பல விடைகள் கிடைக்கும். இந்த வீடியோ இதோ ஒரே ஒரு பி ப்ரோஆக்டிவ்ங்கிற சப்ஜெக்ட், அந்த ஹேபிட்டை மட்டும்தான் பேசணும். அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் அந்த ஒவ்வொரு ஹேபிட்டை பற்றி நம்ம பேசுவோம். அதை அவர் சொல்ல சில விஷயங்களை வச்சுட்டு நம்ம சொல்லுவோம். மற்றவர்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றியும் நாம் சொல்லுவோம். இப்போது இந்த இதில் வந்து இந்த சி.கே. ரங்கநாதன் அவர்கள் இவ்வளோ பெரிய சாதனையாளர், அவர் எப்படி செய்தார் என்பதை
முதல்ல ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிவிட்டு நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேஸ் ஸ்டடியோட நான் மற்ற எக்ஸாம்பிள்ஸாக நான் சொல்ல முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை வந்து தயவு செஞ்சு மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் இந்த இதில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன். இந்தியா டைம் ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணி 6:30 மணி நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எடுத்து நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் க்ளியர் பண்ணுறேன். அதே மாதிரி பல வீடியோ கொஞ்ச நாள் கழித்து நான் ஒவ்வொரு வீடியோக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே போயின்ட்டுருக்கேன். நிறைய நோட்ஸ்லாம் கொடுக்குறேன். இப்போ அந்த வசதி என்னால் முடியல. நான் வெளிநாட்டில் இருப்பதனால என்னால் முடியல. அது இந்தியாவுக்கு வந்த உடனே அந்த எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். மிக்க நன்றி. தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.